அப்பாவை சொல்லணும்னா அவரை ஆஷு கவின்னு சொல்லலாம். ரொம்ப ஆச்சரியமாக கவிதை புனைவதிலே வல்லவர். தமிழில் ஆகட்டும் சம்ஸ்கிருதத்தில் ஆகட்டும். சின்ன வயசில் இந்த மாதிரி தான் ஒரு ஆற்றுல ஒரே ஒரு நாற்காலி தான் இருக்கும். அதில் எதனா ஒரு கிரந்தமும் கையில் இல்லாமல், ஒரு கிரந்தத்தை கையில் வைத்து கொள்ளாமல் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்போவும் எதனா கிரந்தம் வாசிச்சுட்டே தான் இருப்பார். இப்போ மாலை 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துட்டாலும் புஸ்தகம் பார்க்குறது தான் எப்போவுமே வழக்கம். ஏதாவது எழுதிண்டே இருப்பார். அதே போல் வாதிபீகர பரிணயம், அதே போல் கலியன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ரொம்ப 2 கலியன் பிள்ளைத்தமிழ் ரொம்ப பெரிய கிரந்தம். அதெல்லாம் அவரே இயற்றினார். அந்த சந்தர்ப்பத்தில் தரையெல்லாம் கூட கையில் சாக்பீஸ் வைத்து கொண்டு இந்த ரதபந்தத்தில் திருவிழக்கூத்து இருக்க மாதிரி எதுவும் நிறைய எழுதுவார். அது மேலே நாங்கள் நடந்து போயிட்டோம், கொஞ்சம் அழிஞ்சு போயிடுத்துன்னா கொஞ்சம் சற்றே ஆவேசம் அடைவர். என்னம்மா குழந்தை இப்படி பண்ணிட்டு நான் கஷ்டப்பட்டு எழுதின்னு இருக்கேன், இதில் ஒரு ஏதோ ஒன்று பிடிபட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவார். அவர் வீண வாசிக்க தெரிந்தவராகவும் இருந்தார். புல்லாங்குழல் வாசிக்கவும் தெரிஞ்சிருந்தது அவருக்கு. மிருதங்கமும் வாசிப்பர். அவருக்கு சங்கீத மும்மூர்த்திகளிடத்துல ரொம்ப பிராமணியம் இருந்தது. சின்ன வயசில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஆற்றுல விபூதி இட்டுக்கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு யாராவது ஒருத்தருடைய படம் இருக்குன்னா முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய படம் இருக்கும் ஆற்றுல. அப்போ சின்ன வயசில் தெரியாது அவர் யார் என்னன்னுலாம் தெரியாது. இவர் ஒருத்தருடைய படம் மட்டும் இருக்கே, அவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவர்களுடைய இந்த கிருதிகளில் அவருக்கு ரொம்ப அதிமாத்திர பிராவண்யம், ரொம்ப அதிகமான பிராவண்யம் அவருக்கு. புரந்தரதாசருடைய கிருதிகள்லாம் அவருக்கு மனப்பாடமாக தெரிந்திருந்தது. அதெல்லாம் நிறையா பாடுவார். சங்கீதம் தெரிந்தவர்கள் யாராவது வந்துட்டான்னா இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிறா, அவரோட சங்கீதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அத்தனை சந்தோஷப்பட்டு அத்தனை விஷயங்களை சொல்லுவார் அப்படின்னு. நிருத்திய சாஸ்திரமும் ஓரளவு கற்று தேர்ந்தவராக இருந்தார். அரையர் சேவை காஞ்சி சுவாமி எப்படி அவர் அதை அடிக்கடி உபன்யாசங்களில் செய்து வந்தாரோ அதையும் பண்ணியிருக்கார். இப்படி சகல கலைகளிலும் அவர் நிபுணராக இருந்தார்னு சொல்லணும். பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகள் அனைத்தும் அவருக்கு வாச்சோவிதேயமாக மனப்பாடமாக தெரிந்து வைத்திருந்தார். காஞ்சி பிரதிபாத வெங்கடம் சுவாமி அவருடைய குடும்பத்தை பற்றி அவர் சொல்லும்போது, சுவாமியினுடைய ஸ்வீகார திருக்குமாரர் ஸ்வீகிருத்தரான வைகுண்டவாசி ஸ்ரீ ஊவே ரங்கநாதாச்சாரிய சுவாமி, செல்லமணி சுவாமின்னு சொல்லுவோமே, அவரை பற்றியும் அடியனுடைய தகப்பனாரை பற்றியும் சொல்லும்போது, அதாவது பெரியப்பாவையும் எங்கள் அப்பாவையும் பற்றி சொல்லும்போது, அருளிச்செயல் கடலிலே இவர்கள் ஆழ அவகாகித்தவர்கள் அப்படின்னு இவர்களை பற்றி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவர். திருத்தகப்பனார் யாரிடமும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், வினயமே வடிவெடுத்தவர்.